friends and families, welcome to Madhushin Information channel. இன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே பிடிச்ச கிண்டர் ஜாயோடைய ஹாரி பாட்டர் வெர்ஷன் அது வந்து எப்படி உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து தோணுச்சு, இதில் அவங்க யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி என்ன, எப்படி இருந்து இவங்க இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டை ரீச் பண்ணாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்குறதா இந்த வீடியோ. ₹1 சாக்லேட் வாங்குற யோசிக்கிற காலகட்டத்திலே வந்து மார்க்கெட்டில் ₹30 ஒரு சாக்லேட், அதுதாங்க கிண்டர் ஜாய். இந்த சாக்லேட் மட்டும் கொடுத்தா என்னடா சாக்லேட்டுக்கு ₹30 அப்படின்னு கேட்போன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு முதல்ல ஒரு டாயுமே அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ கிண்டர் ஜாய் சாப்பிட்டுட்டு அந்த டாய்க்காகவே நிறைய மக்கள் வந்து கிண்டர் ஜாய் சாக்லேட்டை வாங்க ஆரம்பிச்சாங்க. கிண்டர் ஜாய் சாக்லேட்டை மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன்ஸ் தான் வாங்குறாங்க. ஸோ அவங்க வந்து பெரியவங்க வந்து இதை வந்து அவ்வளோவா இந்த சாக்லேட் வந்து வாங்குறது கிடையாது. ஒரு மோஸ்ட்லி வந்து இவங்க வாங்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதோடைய ரேட்டு தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த ரேட்டுக்கு இந்த சாக்லேட் ஒர்த்தே கிடையாதுன்னு சொல்லி நிறைய பெரியவங்க இதெல்லாம் சாப்பிட்றது கிடையாது. சின்ன பிள்ளைங்க மட்டும்தான் இந்த மாதிரி சாக்லேட்ஸ் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க யூஸ் பண்ண இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா மேல் ஃபீமேல் அப்படிங்கிற வெர்ஷன்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மேல் அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த மாதிரி பாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து கிஃப்ட்ஸ் இருக்கும், கேர்ள்ஸுக்கு வந்து இந்த மாதிரி டாய்ஸ் இருக்கும், கேர்ள்ஸ் சம்மந்தப்பட்ட டாய்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு வெர்ஷனாக கொண்டு வந்து நிறைய சில்ட்ரன்ஸை வந்து திரும்பியும் வாங்க வச்சாங்க. இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நல்லா மூவ் ஆகுது அப்படின்னாலே வந்து அதோட ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா குவான்டிட்டியை வந்து கம்மி பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. ப்ரைஸ் ₹1 ₹2 இல்லைங்க, இந்த ₹30 வித்துட்டு இருந்த சாக்லேட்டை ₹50 அப்படின்னு ப்ரைஸை சேஞ்ச் பண்ணாங்க. சின்ன பிள்ளைங்க தான் இந்த சாக்லேட்டுக்காக அடம் பிடிச்சி பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டு வாங்குறாங்களே தவிர பெரியவங்க வந்து இந்த சாக்லேட்டில் அவ்வளோவா ஆர்வம் காட்டுறது கிடையாது. உதாரணத்துக்கு இந்த டெய்ரி மில்க் இந்த மாதிரி சாக்லேட்லாம் நிறைய பேர் வாங்குறாங்க, ஆனால் இந்த கிண்டர் ஜாயை மட்டும் பெரியவங்க வாங்குறதே கிடையாது. பெரியவங்களையும் வாங்க வைக்கணும், நம்ம கிண்டர் ஜாய் வந்து எல்லா விதமான ஏஜ் குரூப்லேயும் உள்ளவங்களும் வாங்கணும் அப்படின்னு இவங்க நினச்சதுனால இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து யோசிச்சாங்க. ஏப்ரல் 24 வந்து கிண்டர் ஜாயும் ஹாரி பாட்டர் அவங்களும் கொலாபரேஷன் பண்ணுறாங்க. கொலாபரேஷன் பண்ணி கிண்டர் ஜாய் ஹாரி பாட்டர் வெர்ஷன் அப்படிங்கிற ஒரு வெர்ஷனை வந்து கொண்டு வராங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தான் சொல்லணும். இது என்ன வெர்ஷன், இது என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்பவுமே கிண்டர் ஜாயில் நமக்கு வந்து ஒரு டாய் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இதில் வந்து ஹாரி பாட்டர் அந்த இதில் உள்ள 24 கேரக்டர்ஸில் வந்து ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து ஹாரி பாட்டர் மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப 90s கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஹாரி பாட்டர் டாய் நமக்கு வந்து வேணும், அதை வந்து நம்ம எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லியே இந்த ஒரு கிண்டர் ஜாயை வந்து அவங்க திரும்ப திரும்ப பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஹாரி பாட்டர் டாய்ஸுமே அவங்க வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் கொடுக்குறாங்க. புக் மார்க்காகவும் இல்லைனா சார்ஜரில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஹாரி பாட்டர் டாய், அப்படி இல்லைனா சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பென்சில் டாப்பர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கொடுக்கறதுனால இது எல்லா விதமான கஸ்டமர்ஸையுமே வந்து இவங்க கவர் பண்ணுறாங்க. இப்போவே நீங்கள் வந்து இந்த ஹாரி பாட்டர் டாய் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணணும், கிண்டர் ஜாய் நான் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம்தான். ஏன்னா இவங்க வந்து லிமிட்டட் ஸ்டாக்கை மட்டும்தான் வந்து இவங்க ரிலீஸ் பண்றாங்க. அதனால இந்த ப்ராடக்ட்டோட ஹைப்புமே ரொம்பவுமே அதிகமா இருக்குது. பக்கத்துல உள்ள கடையில தான் தேடி பார்த்தேன் கிடைக்கல, ஆனா நான் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க சொன்னாலுமே அவுட் ஆஃப் ஸ்டாக்ல தாங்க ப்ராடக்ட் இருக்குது. ப்ராடக்ட் வந்து நிறைய இடத்துல கிடைக்க மாட்டேங்குது, நிறைய பேரால பர்ச்சேஸ் பண்ண முடியல. அதனாலேயே வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து கஷ்டப்பட்டு அவங்க போய் அவங்களுக்கு பக்கத்தில் உள்ள நியர்பை ஷாப்ஸ்ல எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி அதை ஒரு வீடியோவை போட்டு அவங்களுக்கு ஹாரி பாட்டர் டாய் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி இன்னுமே அந்த ப்ராடக்ட் ஹைப்பை ஏத்திட்டே தான் இருக்காங்க. நிறைய சோஷியல் மீடியாஸ்லயுமே போஸ்ட் பண்றாங்க. இதுவுமே வந்து ஒரு பிக்கஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டாவே இருக்குது இந்த கிண்டர் ஜாய் வெர்ஷனுக்கு. 2024 வந்து ஒரு பெஸ்ட் மார்க்கெட்டிங் சாக்லேட் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து கிண்டர் ஜாய்னா. ஏன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஹாரி பாட்டர் வெர்ஷன் தான். 5 இருந்து 10 crores வரைக்குமே ஆயிருக்கு. இந்த ஒரு வெர்ஷனை வந்து அவங்க மார்க்கெட்டிங் பண்றதுக்குமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்குலாம் சேர்த்து ஒரு 5 to 10 crores இவங்க வந்து செலவு பண்ணி இருக்கிறாங்க. 2024 எண்டில் பார்த்தோம் அப்படின்னா 1200 கோடியில இருந்து அப்படி இல்லைன்னா 1500 கோடி வரைக்குமே வந்து இவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து அஃபிஷியல் கிடையாது, ஆனால் இவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. இதை எதுக்காக இவ்வளோ ஆசைப்பட்டு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட கேட்டு அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இது வந்து எங்களுக்கு ஒரு மேஜிக்கல் சைல்ட்ஹுட் வைப்ஸை வந்து கொடுக்குது இந்த ஒரு ஹாரி பாட்டர் வெர்ஷன், அதனால தான் நாங்கள் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இவங்க மெயினாக யூஸ் பண்ண 4 ஸ்ட்ராட்டஜி வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். டைமிங் பர்ஃபெக்ஷன், எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே எப்போ வந்து இன்ட்ரடியூஸ்
பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. கரெக்டாக வந்து 50 ருபீஸ்க்கு ஒரு சாக்லேட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களேப்பா, இதெல்லாம் யார் வாங்குவா அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் கரெக்டாக வந்து இவங்க கொஞ்ச நாள்ல ஹாரி பாட்டரோட வெர்ஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதனால வந்து 50 ரூபாவா இருந்தா என்ன, 100 ரூபாயா இருந்தா என்ன, எனக்கு வந்து இந்த ஹாரி பாட்டர் டாய் வேணும், அதனால நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க நிறைய கஸ்டமர்ஸ். எமோஷ்னல் டார்கெட்டிங், அதாவது ஏற்கனவே இப்படி ஒரு ப்ராடக்ட் இந்த சாக்லேட் வந்து மார்க்கெட்டில் இருக்குது, ஆனால் இது வந்து ப்ரைஸே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், இது வந்து பெரிய ஆட்களுக்கெலாம் அவ்வளோவா இந்த சாக்லேட் வந்து இஷ்டம் இல்லை, அப்போ அவங்களை எப்படி நம்ம வாங்க வைக்கலாம், அப்போ அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு யோசிச்சு ஹாரி பாட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு 90s கிட்ஸோட ஃபேவரட் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு சைல்ட்ஹுட் மேஜிக்கல் வைப்ஸ் வந்து கிடைக்கும். அப்போ அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு ரொம்பவே யோசிச்சு தெளிவா இந்த ஒரு வெர்ஷனை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ப்ராடக்ட்டுமே நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி கஸ்டமரோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம யோசிக்கணும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜி, கிண்டர் ஜாயோடைய ஹாரி பாட்டர் வெர்ஷன் வந்து எந்த இடத்துலையுமே வந்து கிடைக்க மாட்டேங்குது, ஆன்லைன்லேயுமே வந்து சில நேரம் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுது, ரொம்ப தேடி பார்த்தோன்னா ஒரு சில ஷாப்பில் தான் வந்து கிடைக்குது. ஸோ இவங்க வந்து ஒரு ப்ராடக்டோடைய ஹைப்பை வந்து ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க, அதனால நிறைய ப்ராஃபிட்டுமே வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. அப்படி தானே, ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்குது அப்படின்னா பிறகு வாங்கிக்கலாம்ப்பான்னு தோணும். ஆனால் ஒரு இடத்துல திடீர்னு நீங்கள் பார்க்குறீங்க, சர்ப்ரைஸாக ஒரு இடத்துல வந்து ஹாரி பாட்டரோட வெர்ஷன் இருக்குது, அப்போ இப்போதான் இந்த சாக்லேட் வந்து நமக்கு கிடைக்குது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே இந்த வெர்ஷன் வந்து இன்னும் கிடைச்சிருக்கிறாது, இதுக்கப்புறம் வந்து இது சேல்ஸ் ஆயிரும், ஏன்னா நிறைய பேர் வந்து இதை வாங்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்திலே வந்து நமக்கு வந்து அது வாங்க தூண்டும். ஸோ இதுவுமே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி. கிண்டர் ஜாயோடைய பெஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து அதை எல்லாருமே வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு சாக்லேட்டை இப்போ எங்கே பார்த்தாலுமே வந்து அதை வாங்கி பில்லை போடு, அது எவ்வளோ ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் அதை வாங்குகிறோன்னு சொல்லி 2K கிட்ஸும் சரி 90s கிட்ஸும் சரி எல்லாருமே அதை வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுவுமே ஒரு பெஸ்ட் அச்சீவ்மெண்ட் கிண்டர் ஜாய் பிராண்டுக்கு. நான் வந்து இந்த ஒரு கிண்டர் ஜாய் ஹாரி பாட்டர் வெர்ஷனில் வந்து ஒரு பெஸ்ட்டாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த கிண்டர் ஜாயோட ஹாரி பாட்டர் வெர்ஷன் நான் பர்ச்சேஸ் பண்ணி இப்போ ஒரு 5 பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 2-3 பேருக்காவது வந்து இதில் ஹாரி பாட்டர் டாய் வந்து கிடைக்குது, கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க, ஓகே இது வந்து கிடைக்குதுப்பா அப்போ இது வந்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ பர்ச்சேஸ் பண்ண 5 பேருக்குமே வந்து இப்போது சோஷியல் மீடியாவில் போடுறாங்க, யாருக்குமே கிடைக்கல ஹாரி பாட்டர் அப்படின்னா கொஞ்சம் யோசிப்பாங்க, என்னதான் திரும்ப திரும்ப பர்ச்சேஸ் பண்ணாலும் ஒரு சில பேர் இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி வெறுத்து போய் அதை வாங்காமல் விட்டுருவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 5 இதுனா அதில் ஒரு 2 பேருக்காவது ஹாரி பாட்டர் கிடைச்சிருது. ஸோ இது வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. ஸோ அதனால வந்து இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக எனக்கு தோணுது. ஸோ ப்ராடக்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அது மார்க்கெட்டுக்கு போய் அது வந்து சேல்ஸுக்காக மக்கள் வருவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க செல்லர்ஸ் வந்து. ஆனால் இப்போ அப்படியே மாறி போய் கஸ்டமர்ஸ் வந்து ஒரு இடத்துலையும் போய் தேடுறோம், இந்த ஒரு ப்ராடக்ட் இருக்குதா கிண்டர் ஜாய் இருக்குதா அப்படின்னு தேடுற அளவுக்கு வந்து அப்படியே மாற்றி விட்டுட்டாங்க கிண்டர் ஜாய் பிராண்டு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து ஹாரி பாட்டர் வெர்ஷனை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா, இல்லைன்னா இதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியா இருக்குதா, ஹாரி பாட்டர் வந்துச்சா அப்படிங்கிறது எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு ஹாரி பாட்டர் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மற்ற எந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.